இளையராஜா தேவாவை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல. காசு கேட்பாரு, அதாவது டப்பு கேட்பாரு. தேவா அப்படி இல்லை. இளையராஜாவோட ரொம்ப நல்லவர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த பாட்டுலாம் தேவாவோட பாட்டா. இப்போ இளையராஜா அவர்களுக்கும் தேவா அவர்களுக்கும் நம்ம கம்பேர் பண்ண போனோம் அப்படின்னா தேவா சார் தி பெஸ்ட். வாய்க்கு வந்ததை பேசும் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இளையராஜா தேவாவை பத்தி நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே தெரியும் இளையராஜாவுடைய மியூசிக் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அவர் காசு கேட்பாரு, அதாவது டப்பு கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அதே போல் யூடியூப்லேயும் அதே தான் இப்போ பிரச்சனை. ஆரம்ப கட்ட காலத்தில் இந்த ரீல்ஸ் பண்ணும் போதும் சரி, டிக்டாக் பண்ணும் போதும் சரி, ஷார்ட்ஸ் பண்ணும் போதும் சரி, நம்ம இளையராஜா பாட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி பார்த்தோங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ பார்த்தோங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கிளைம் தான். அப்படியே நீ யூஸ் பண்ணால் கூட ஷேர் நீ யூஸ் பண்ணிக்க, காசு அவருக்கு தான் போகிற மாதிரி அவர் ஷேர் வாங்கிடுவார். ஆனால் தேவா அப்படி இல்லை. இளையராஜாவோட ரொம்ப நல்லவர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே சமீபமாக தெரியும் தேவா சாங்ஸ் மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருக்குது. அதே போல் தேவா சாங்ஸ் நிறைய இடத்துல பாடிட்டு இருக்காங்க. அதே போல் தேவா கான்செப்ட்லாம் வேறு வச்சுருந்தாங்க. இந்த பாட்டுலாம் தேவாவோட பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மக்களே பிரமித்து வேற போனாங்க. தேவா சார் சாங்ஸ் அவ்வளோ சாங்ஸ் இருக்குது. எல்லாமே பயங்கர ஹிட்டான சாங்ஸ் தான். அதாவது ரஜினி சார் முதல் கமல் சார், அஜித் சார், விஜய், சூர்யா அவர்கள் எல்லாருக்குமே இசையமைச்சிருக்காரு. ஒரு சில சாங்ஸ்லாம் நம்ம கேட்கும் போது ஐயோ இவரா அந்த சாங்ஸ் வாசிச்சாரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரே பிரமித்து போயிடும். அதே போல் பாஷாவோட பிஜிஎம்லாம் உங்களுக்கு தெரியும். பாஷாக்கெல்லாம் இவரா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே போல் அண்ணாமலை பிஜிஎம் தெரியும். அது அண்ணாமலைக்கு இவரா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே போல் அவ்வை சண்முகி, அந்த அவ்வை சண்முகி படத்தில் பார்த்தோம்னா பயங்கரமாக பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிச்சு அப்படி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பேர் இருக்கும். அது மாதிரி ஏகப்பட்டது நம்ம சொல்லினே போகலாம். இந்த குஷி படமாகட்டும், அதாவது அஜித் படம் வாலி ஆகட்டும், இது மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனால் இப்போ இளையராஜா அவர்களுக்கும் தேவா அவர்களுக்கும் நம்ம கம்பேர் பண்ண போனோம் அப்படின்னா தேவா சார் தி பெஸ்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ நிறைய சினிமாக்கள் பார்த்தோம்னா தேவா சார் சாங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு அவர் எந்த ஒரு காப்பிரைட் கிளைமும் கேட்கறதே கிடையாது. ஏன்னா என்னுடைய பாடல், அதாவது இப்போ 2K கிட்ஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்குது. அதனால் நான் யார்கிட்டையும் காசு வாங்குறேன் எனக்கு ஐடியா இல்லை. அதே போல் காப்பிரைட்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா எனக்கு லாபம் தான், அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நான் கடந்த காலங்களில் மியூசிக் போட்ட விஷயங்கள் இப்போ இருக்கிற 2K கிட்ஸும் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் அது காசு வாங்கினேன் அப்படின்னா நான் அவங்களுக்கு செய்கிற துரோகம் அப்படின்ற மாதிரியே அவர் சொல்கிறாரு. ஆனால் இளையராஜா அப்படி கிடையாதுங்க. அதாவது மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம், அதாவது அதில் இளையராஜா சாரோட சாங் யூஸ் பண்ணியிருப்பாங்க, குணா சாங்ஸு. இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடம் பிடிச்சி வாங்கினார். இந்த சாங்கால் தான் படம் வெற்றி அடைஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த படம் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. நிறைய படங்களுக்கு அவர் அப்படிதான் நோட்டீஸ்லாம் வேற அமைச்சிருக்காரு. இந்த பாட்டு எடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயத்துக்காகவே இப்போ நம்ம தேவா சாரை கொண்டாடலாம் அப்படின்னே சொல்லுவேன். ரப்பர் பந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் கூட பார்த்தோன்னா தேவா சாரோட சாங் விஜயகாந்த் சாரோடது எடுத்து போட்டிருப்பாங்க. அப்போ இயக்குனரும் சொல்லியிருப்பார், நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது தேவா சார் சாங்ஸ் அவ்வளோ சாங்ஸ் இருக்குது. இன்னும் கூட அந்த தேவா சாரோட சாங்ஸே பார்த்தோங்க அப்படின்னா இளையராஜா தான் வாசிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. தேவா சாரோட தனித்துவம் நிறைய பேருக்கு தெரியல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த ரப்பர் பந்தோட இயக்குனரும் சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னது மிக மிக உண்மைதான். நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். கண்ணெதிரே தோன்றினால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்தில் எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்கும். முக்கியமான ஒரு மெலோடி சாங்ஸ் ஒன்று வரும். அதில் இந்த பாட்டுலாம் கேட்கும் போது பார்த்துங்க அப்படின்னா இவர் தானே வாசிச்சாரு அப்படின்ற மாதிரியே பயங்கரமாக இருக்கும். அதனால் நம்ம இளையராஜா சாரை கொண்டாடுறதோட தேவா சாரையும் நம்ம கொண்டாடணும். அதுக்குன்னு இளையராஜா சாரை நான் கொண்டாட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதே போல் இந்த கச்சேரிகளில், இதாவது திருமண வீட்டில் நிச்சயதார்த்தம், ரிசப்ஷன்லாம் கச்சேரி பண்ணுறவங்ககிட்டலாம் போயிட்டு அல்பத்தனமாக இது மாதிரி காசு வாங்குற விஷயங்கள்லாம் அதாவது நீ என்கிட்ட ரைட்ஸ் வாங்கணும் இத்தனை லட்ச ரூபா கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு காப்பிரைட்ஸ் அவர் கொடுப்பாரு. இது மாதிரி அவன் 1000-2000 ரூபாய்க்கு தான் அவன் பாடுவான் வாசிப்பான். அவங்கக்கிட்ட போயிட்டு காப்பிரைட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவா சார்து அது மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் பாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். எஸ்பிபி சார் அவர்கள்
வந்து ஒரு ஃபாரினில் வந்து அவர் பாடிட்டே இருக்கார். பாடிட்டே இருக்கும்போது வந்து ஒரு மெயில் வந்து இளையராஜா சார் வந்து அனுப்புகிறாரு. நீனா ஏன் சாங் பாடிட்டுருக்க, இனிமேல் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அவ்வளோ வந்து ட்ரஸ்ட் ஆகிட்டு அதுக்கு இனிமேல் நான் இளையராஜா சாங் வந்து நான் பாடலை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமான் சாரோட சாங்ஸும் தேவா சார் சாங்ஸும் பாடம் தான் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது சிங்கப்பூரா மலேசியாவான்னு சொல்லிட்டு தெரில. அது மாதிரியான ஒரு மனிதர் தான் இளையராஜா. அதனால் அவரையும் நீங்கள் கொண்டாடுறதா இருந்தால் கொண்டாடுங்க, நான் எந்த ஒரு தவறும் சொல்ல. ஆனால் இவரை வந்து மிகப்பெரிய கொண்டாட்டமாகவே நம்ம கொண்டாடலாம். அதனால் இளையராஜா சார் பெஸ்ட்டா தேவா சார் பெஸ்ட்டா அப்படின்னா எனக்கு தேவா சார் தான் இப்போ அவர் பேசின விஷயத்துக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய உங்களுக்கு யார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.